100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயனன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. 500 ரூபாய் ஸ்டார் அப்படின்ற ஒன்று இருக்கட்டும். அப்பா வேற நான் வேற ஃபேன்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். முதல்ல அந்த 500 ரூபா மேட்ரு வந்து ஒரு ரூமர், அது வந்து ஒரு பொய். அப்படி நான் ஒன்று சொல்லவே இல்லை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அப்பா வேற நான் வேற வந்துட்டு அங்கேருந்து ஒரு நல்ல லேர்னிங். ஏன்னா படத்தோட ஆரம்பம் அப்படி சொல்லிட்டோம். ஏன்னா அங்கேருந்து நெகட்டிவிட்டி கான்ட்ரவர்சிஸ்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா பேசணும் பெருசாக இப்படி. ஏன்னா நம்ம பேசினதுக்கும் போய் சேர்ந்ததுக்குமே சம்மந்தம் கிடையாது. பேசினது வேறு, போய் சேர்ந்தது வேறு. என் மேலேயும் தப்பு இருக்குது. நம்ம என்ன விதத்தில் சொல்கிறோன்னு இருக்குது, என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. ஸோ அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது என் படம் கிடையாது, இது அனலர் சிஸ்டரோட படம். ஐ எம் ஜஸ்ட் கேரக்டர் இந்த மூவி. ஓகே, ஐ எம் நாட் த ஹீரோ. அவர் தான் ஹீரோ, ஏன்னா அவர் படம். அண்ட் ஹீ இஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் திஸ் மூவி. அப்பா இவ்வளோ லெகசி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. யூ ஹேவ் டு ஓன் தட். அதர் சைட் அதுக்கு நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறோன்னா கெட்ட விஷயத்தை சேர்த்து எடுத்துக்கணும். வேலை செய்கிறது தான் மேட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வேலை தெரியுது, வேலை கற்றுக்குற மூடில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. புதுசாக வரவங்களுக்கு மூஞ்சி சரியில்லை, அழகு சரியில்லைன்னுவாங்க. இந்த மாதிரி இருக்கவனுக்கு நெப்போ கிட்டு சரியில்லை, இவன் மூஞ்சி சரியில்லை, அழகு சரியில்லைன்னுவாங்க. ஆனால் அது மேட்டர் கிடையாது. நம்ம ஏதோ ஒன்று பேசுகிறத வச்சுட்டு தொடர்ந்து நம்மளை வந்து ஒரு ட்ரோலோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே நம்ம டெய்லரோ டீசரோ அது பார்க்கும்போது வந்து 500 ரூபாய் ஸ்டார் அப்படின்ற ஒன்று இருக்கட்டும். அப்பா வேற நான் வேற ஃபேன்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் இப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும் போது லைக் ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அதை போய் சிரிக்கிற மாதிரி நிலைமையில நம்ம வந்திருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு மெச்சூர்டாக இருப்போம்ல. இதெல்லாம் இந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது வாட் யூ ஃபீல்? முதல்ல அந்த 500 ரூபா மேட்ரு வந்து ஒரு ரூமர், அது வந்து ஒரு பொய். அப்படி நான் ஒன்று சொல்லவே இல்லை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அப்பா வேற நான் வேற வந்துட்டு அங்கேருந்து ஒரு நல்ல லேர்னிங். ஏன்னா படத்தோட ஆரம்பம் அப்படி சொல்லிட்டோம். ஏன்னா அங்கேருந்து நெகட்டிவிட்டி கான்ட்ரவர்சிஸ்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா பேசணும் பெருசாக இப்படி. ஏன்னா நம்ம பேசினதுக்கும் போய் சேர்ந்ததுக்குமே சம்மந்தம் கிடையாது. பேசினது வேறு, போய் சேர்ந்தது வேறு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாளுக்கு நாள் அது டேஸ் கடந்து போகிறப்போ இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான். எல்லாருக்கும் நடக்கிறது, நம்மளுக்கும் நடக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேஸ் பண்ண போகிறோம். மேபி மென்டலாக இதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு இப்போ பதில் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அது நடந்து முடிஞ்சு. எவ்வளோ பதில் கொடுத்தாலும் அது பத்தாது. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்துட்டு போயிடலாம். இப்போது சொல்லணும்னா இந்த நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஏன்னா அதுதான் நம்மளை அஃபெக்ட் பண்ணும் எங்கேனாலும். ஸோ அதை வந்து என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த கமெண்ட் பாஸ் பண்ணக்கப்புறம் அப்பா சைடு ஏதாவது சொன்னாங்களா, நீ தெரியாதனமாக வாய் விட்டடா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஏதாவது? என்னை சுற்றி இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே புரியும் இந்த மாதிரி நான் அதை பற்றி பேசலை அப்படின்னு. ஸோ அதனால அதை பற்றி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு, மேபி புரியல. நெக்ஸ்ட் டைம் பேசுகிறப்போ புரியுற மாதிரி பேசுனேன். நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மேலேயும் தப்பு இருக்குது. நம்ம என்ன விதத்தில் சொல்கிறோன்னு இருக்குது, என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. ஸோ அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். மேபி அது ஒரு தரத்தில் போய் தப்பாக புரிஞ்சிருக்கலாம். அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அது ஒரு லேர்னிங், முக்கியமான லேர்னிங். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வேற எங்கேயா பேசுகிறப்போ வார்த்தைகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது அப்போ தான் தெரியுது. இப்போ அப்பாவுடைய நம்ம ஒரு படங்கள் எடுத்தாலே ஸ்டார்டிங் ஃபிலிம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, எவ்வளோ க்ரோ த்ரூ பண்ணியிருப்பாருன்றது தெரியும். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே சூர்யா அவருக்கு ஈஸியாக கிடச்சிருச்சோ, ஏன்னா கை கட்டுற தூரம் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு ஸ்டார் கேஸ்ட் பார்க்கும்போது பெருசாக இருக்குது, எடிட்டிங்காக, அப்புறம் டிஓபியாக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், லான்ச்சிங்கே பெருசாக இருக்குது. ஒரு தூக்கி மேலே வச்சிட்டாரு, ஒரு 10th ஃப்ளோர் வச்சிட்டாரு. இப்போ ஃபஸ்ட்டு 1 2 3 4 தெரியாது, டேரக்டாக 10th ஃப்ளோர்னா எப்படி இருக்கும், பையன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. எப்படி எப்படி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் இது என் படம் கிடையாது, இது அனலர் சிஸ்டரோட படம். அவர் வந்து ஒரு 300 படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு, 300 படத்துக்கு ஸ்டண்ட் டைரக்டர். ஸோ அவர் இதில் கால் வைக்கிறப்ப அவர் வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாரு. அவர் பெரிய ப்ரிப்பரேஷனில் இருந்திருப்பாரு. அவருக்கு இந்த கதையில் இந்த பையன் தேவைப்பட்டிருக்கு. அந்த பையன் யாராக வேணா இருந்திருக்கலாம். நான் அவர் கண்ணில் மாட்டியிருக்கேன். மேபி அந்த கலராக இருந்திருக்கலாம். அவன் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அந்த கலரோ அந்த வயசுல இருந்தனால அது ஐ எம் ஜஸ்ட் கேரக்டர் இந்த மூவி. ஓகே, ஐ எம் நாட் த ஹீரோ. அவர் தான் ஹீரோ, ஏன்னா அவர் படம். அண்ட் ஹீ இஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் திஸ் மூவி. ஸோ அவர்னால தான் இந்த கேஸ்ட் எல்லாம் இருந்திருக்கு, என்னால கிடையாது. புரியுது. நீங்களும் ஒரு பாட்டு, பாட்டு. இவரும் எப்படியோ நாங்கெல்லாம் எப்படி ஒரு கேரக்டர்ஸா ஒரு பார்ட்டா இருக்கும், நானும் ஹீரோவா ஒரு பார்ட்டா இருக்கேன், அவ்வளவுதான். பட் ஆனால் ஒரு மார்க்கெட் வேல்யூ இப்போ ஜென்ரலா இப்போ டெபியூவா ஒருத்தவங்க லான்ச் ஆகும்போது இதை வேற ஒரு நடிகர்கிட்ட போட்டா அதோட மார்க்கெட்டோ ஸ்கேலோ பெருசா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதோ ஒரு புதுமுகமா இருந்தாலும் அதோட மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓகே சூர்யானா ஓகே விஜய் சேதுபதி பையன்பா அப்படின்ற ஒரு டேர்ம் ஒரு ப்ரெஷர் ஆட் ஆகுதா, இல்லை ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கா, இல்லை எப்படி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, ஒரு சைடில் பார்க்குறப்போ இது ஒரு செம்ம ஹாப்பியான மூமெண்ட். ஏன்னா எனக்கு அந்த ஐ நீட் டு ஓன் தட்ல. அப்பா இவ்வளோ லெகசி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு, யூ ஹேவ் டு ஓன் தட். அதர் சைட் அதுக்கு நிறைய ஃப்ளாஸ் இருக்குது.
ஸோ நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறோம்னா கெட்ட விஷயத்தை சேர்த்து எடுத்துக்கணும். ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அதில் கெட்ட விஷயம் தான் இருக்கும். யூ ஹேவ் டு ஹேண்டில், யூ ஹேவ் த கேப்பபிலிட்டி டு ஹேண்டில் போத்ன்ற தெம்பு இருந்தால் போதுன்ற. அண்ட் இப்போ பேசும்போது இப்போ அண்ணா சொன்னார்ல தலைவரோட படம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னார். இப்போ ஒருவேளை இதுவே வந்து ஓகே விஜய் சேதுபதி அவங்க லெகசி அவங்க புள்ள அப்படின்ற ஒரு டேர்ம்னால இருக்கா, இல்லை பிகாஸ் ஆஃப் சூர்யா அவர் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் அப்படின்றது? இல்லை, எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டிங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய் சாருக்கு வராத நெகட்டிவ் கண்டிப்பாக அது மாதிரி வரும்போது எண்ட் ஆஃப் த டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டாராக தான் இருப்பாங்க தம்பி. ஏன்னா நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ விஜய் சேதுபதி பையனால சும்மா வந்து நடிச்சுட்டு போகல. கரெக்ட். ஆமாம், அதுக்கான எஃபர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. அதாவது நாங்கள் ஒரு ஃபைட் பார்க்கும்போது, பாக்ஸிங் ஃபைட் பார்க்கும்போது லைவாகவே அடிச்சுக்கிட்டாங்க. நம்ம சும்மா அப்படி பண்ண முடியாதுல்ல. நம்ம அண்ணலரசு சார் வந்து தம்பியை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேர் பசங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள யூஸ் பண்ணியிருக்கலாமே. அப்போ இந்த கதைக்கு இவர் ஆப்டாக இருப்பாப்லன்னு சொல்லி கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ பெரிய மாஸ்டர் அவர் வந்து சினிமா அவ்வளோ ஈஸியாக சூஸ் பண்ண மாட்டாங்க. புதுசு கிடையாது, சினிமாவுக்கு புதுசு கிடையாது. அவ்வளோ ஈஸியாக பண்ணுற அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த பயமும் அந்த நம்ம மேலே வச்சிருக்க ஒரு மரியாதை இருக்குல்ல. இந்த பையன் புது பையன், ஆனால் இவனை நம்பலான்ற. அப்போ நான் கொஞ்சம் பையனை பார்த்து ஸோ 1 year அதுக்காக ட்ரெயின் பண்ணியிருக்கேன் நான். ஈரான்லேருந்து ஒரு மாஸ்டர் வந்து ட்ரெயின் பண்ணார் MMA-க்கு. அதுக்கு ட்ரெயின் பண்ணுறப்போ என்ன நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல, அந்த நம்பிக்கைக்கு நம்ம உண்மையாக இருக்கணுன்றது மட்டும்தான் இங்கே நோக்கம். புரியுது. ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக இருந்திருக்கோமான்றது அது அவர் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸுக்கு படமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று இந்த ஒரு டேர்ம் நான் யூஸே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், பண்ணுறேன். ஆனால் அது போட்டே இருக்காங்க. இப்போ நெப்போ கிட்னு ஒரு டேர்ம் பண்ணுறாங்க, நெப்போட்டிசம் அப்படி. அது பார்க்க நம்மளுக்கே ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க பையன் கண்டிப்பாக பிஸ்னஸில் போவாங்க. அதே மாதிரி ஒரு டாக்டர் பையன் டாக்டர் ஆவாங்க. அது மாதிரி தான் இதுவுமே சினிமா நடிக்கிறவங்க அந்த ஃபீல்டில் போய் சுற்றுவாங்க போவாங்க. அது மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அதில் வந்து சஸ்டெயின் ஆகுறது அது அடுத்த கட்டம். ஆனால் பிடிச்சி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் ஒரு பிடிச்சி இன்ட்ரெஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த படம் பண்ணி இவ்வளோ ப்ரொமோஷன்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. பட் அப்படி அது நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லும் போது ஹவ் டு யூ ஃபீல்? ஐ திங்க் ஹார்ட் நம்ம என்ன வேலை செய்கிறது தான் மேட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வேலை தெரியுது, வேலை கற்றுக்குற மூடில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. புதுசாக வரவங்களுக்கு மூஞ்சி சரியில்லை, அழகு சரியில்லைன்னுவாங்க. இந்த மாதிரி இருக்கவனுக்கு நெப்போ கிட் சரியில்லை, இவன் மூஞ்சி சரியில்லை, அழகு சரியில்லைன்னுவாங்க. ஆனால் அது மேட்டர் கிடையாது. நம்ம எவ்வளோ லேர்னிங் இருக்கோம், இதுக்கு நம்ம லேர்னிங் பண்ணுற மூட் இன்னும் இருக்கா நம்மளுக்குன்றத மட்டும் கற்றுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். லேர்னிங் வில் ஆல்வேஸ் டேக் யூ ஹையர். அதுதான் நான் இந்த ப்ராசஸில் கற்றுக்கிட்டது. இப்போ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கும் அந்த படம் முடிஞ்சக்கப்புறம் இப்போ இருக்க ஒரு மனநிலைக்கும் இப்படி இருக்க ஒரு ஆக்டராக நீங்கள் எவ்வளோ இருக்கீங்களா? இல்லை ஆக்டரா? எஸ். கடைசி கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளுக்கு இருக்குன்ற ஒரு டைமில் வந்துட்டு எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கணுன்ற ஆசை இருக்கும்ல. அந்த டைமில் நிறையா கற்றுக்கிட்டேன்ற நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி அது இன்னைக்கு சரியாக இருக்கலாம், நாளைக்கு ஒரு படம் பண்ணுறப்போ அதில் தப்பாக இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து அடுத்த படம் பண்ணுறப்போ தான் எனக்கு தெரியும் நான் என்ன கற்றுக்கிட்டேன் இதில் இருந்துன்னு. ஓகே. ஆடிஷன் சுமார் நீங்கள் ஒரு படம் பண்ணுறதுக்கு லைக் அது ஒரு படம் பண்ணுறதுக்காக எவ்வளோ ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்கோம், அது மாதிரி ஏதாவது கவுண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? அப்ராக்சிமேட்லி நான் 15 to 20 சென்னை வந்ததுக்கப்புறம் அட்டன் பண்ணிருக்கேன். ஓகே. நீங்கள்? எனக்கு கவுண்டாக பெருசாக தெரில. ஆனால் நான் த்ரூ விர்ச்சுவலாக பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ் நம்ம அனுப்புறது. மோஸ்ட்லி இந்த மெயிலில் அப்படி அனுப்ப சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ஆஃப்லைன் பெரும்பாலும் போனதில்லை. இந்த க்ளோஸ்ட் ஆடிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஏடிஸ் யாருன்னா தெரிஞ்சு அவங்க மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி ரெஃபரல் மூலியமாக அந்த மாதிரி போயிருக்கேன். ஒரு தோராயமாக நம்பர்ஸ் ஏதாவது தெரியுமா? ஒரு 7-8 இருக்கும். ஓகே. ஆனால் நல்லா சொன்ன நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு நான் ஆடிஷன் அட்டன் பண்ணதில்லை. ஓகே. பொதுவாகவே அட்டன் பண்ணதே இல்லை. அட்டுன்னு ஒரு படத்தை வச்சு கண்டினியூஸாக படம் வந்துட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு படத்தில் லான்ச் ஆகும்போது எதுவுமே பண்ணல. சிறப்புண்ணா. அப்புறம் எப்படி யாரும் உங்களை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டாங்க நீங்கள் வாங்க? வந்து அட்டு படத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்காக ரெஃபர் பண்ண போனேன். அப்போது என்னை பார்த்து இந்த கேங்ஸ்டருக்கு நீ செட் ஆகும்னு சொல்லி என்னை ஃபிக்ஸ் பண்ணது தான். ஓகே. அப்படிதான். ஆமாம். சூர்யா அவர்கள்ட்ட வருவோம். நான் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். நீங்களும்? நான் ஒரு 3 ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். 9th படிக்கிறப்போ ஒரு நாள் ஸ்கூல் விட்டுட்டு நான் போய் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஓகே. அப்போது ஒரு சம பயம் நடிக்கிறதுக்கே. ஆனால் அது எப்படி இருக்குன்னு, ஏன்னா அப்போ தான் சிந்துபாத் பண்ண வேண்டிய படம் டைமு. ஸோ நம்மளுக்கு நடிக்க வருமானு தெரியறதுக்காக சும்மா போய் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்கேன். ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போயிருந்தேன். இப்போ போனப்போ க்யூவில் வந்துட்டேன். எனக்கு அடுத்து 2 பேர் இருக்காங்க. எனக்கு பயம் வந்துடுச்சு. நான் அதனால அப்படியே திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே. ஸோ அது நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி நடந்திருக்கு. கிட்ட வரைக்கும் போயிட்டு வரதுன்னு நடிக்க வராதுன்னு திருப்பி வந்துடுவேன். இந்த படம் எப்படி கிடச்சிதுன்னா, ஜவானோட கிளைமேக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க.
ஷாருக் சாரும் விஜய் சேதுபதி சாரும் ஒன்றா நடிச்சிட்டு இருக்கப்போ சார்னு சொல்றீங்க யா அது ஒரு ஃப்ளோல ஓகே 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 2 பேரும் நடிச்சிட்டு இருக்கப்போ அனலர்ஸ் சார் தான் கொரியோ பண்ணிட்டு இருக்காரு. நான் சும்மா பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஏன்னா ஷாருக் சாரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், ப்ளஸ் 2 பேரோட காம்போ வேற இருக்கு, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலன்றக்காக போய் பார்க்க போனப்போ 1 வாரம் கழிச்சு அனலர்ஸ் சார் வந்து அப்பாவுக்கு ஒரு கதை சொன்னார். ஜென்ரலாக கதைன்னு மட்டும் தான் சொல்லி இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன் சார்னு சொல்லி இந்த படத்தை சொன்னார். இது சூர்யாவுக்கு தான் சார் பண்ண போகிறோன்னே அப்பா வந்து பயங்கர ஷாக்கு. ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு சார், ஆனால் என் பையனை கேட்காம நான் இதை பண்ணக்கூடாது, நான் ஒரு வாட்டி அவனை கேட்டுக்கிறேன் சார்னு சொல்லி தான் 3 days கழிச்சு அதுலேருந்து நான் மாஸ்டர் கிட்ட கதை கேட்டு தென் நானும் மாஸ்டரும் சேர்ந்து ஆரம்பித்த ஜேர்னி தான் இது. இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது. ஐயா இப்போ நீங்கள் 2 பேருமே அவர் கூட பயணிச்சிருக்கீங்க, ஃப்ரெண்டு வேற சொல்லுங்க. அவங்க யாரு நான் சொல்லிடுறேன். இவங்க யாருன்னா என்னோட காலேஜில் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் மது, என் பேர் கிஷோர். நாங்கள்லாம் ஒன்றா எனக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க. அதில் இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஸோ இந்த படத்தில் நான் ப்ராக்டிஸ் 1 வருஷம் பண்ணேன். அந்த 1 வருஷத்துலேருந்தே என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா நான் அப்போ தான் காலேஜ் சேர்ந்த டைம். அதுலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் தெரியும் இது எப்படி இருந்திருக்குன்னு. ஏன்னா என் கூட இருந்தனால என்னோட இந்த நெப்போகெட், இந்த செலிப்ரிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போ இவங்க சுற்றி இருக்க வட்டாரம் இருக்குல்ல, அது ரொம்ப குட்டியாயிரும். ஏன்னா சுற்றி இருக்கவங்களாம் என்ன பேசுவாங்க, நீ அவங்க கூட அதனால தானே இருக்க அப்படின்னு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டத்தை இவங்களே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓ கொஞ்சம் ஒரு மாதிரி வெல்த்தாக இருக்காங்க, கொஞ்சம் அதனால தான் என் கூட இருக்கீங்கன்னு நினைச்சேன். பட் ஆனால் யூ நோ வாட் இஸ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ரைட்? அதில் என் கூட இவ்வளோ நிலைச்சது வந்து இவங்க 2 பேர், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இவங்களும் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறேனோ அதோட பாதி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களும் கோத்ரூ பண்ணுறாங்க விஷயங்களை. எஸ், அப்படியே தான் போயிருக்கா. அவங்களுக்கு ஏதாவது கேட்டிருக்காங்களா? நிறைய இருக்கு. பார்க்குறவங்களாம் அதான் கேட்பாங்க. அதனால தான் அது சொல்லிக்க மாட்டாங்க, பட் தெரியும் பிஹேவியரில். நம்ம கூட இருந்து பழகினவங்க அப்படியே வந்து இங்கே இருக்கிறப்போ அவனும் ஒரு ஆள் தானே, நார்மலாக அவனை யாரும் பார்க்காம ஓ இவன் கூட இருக்கிறாங்க, ஓகே நம்ம அப்படி நிறைய இருக்கு. ஓகே, அதெல்லாம் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் அதையும் பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை. சூர்யாவும் நிறைய சொல்லுவான், எங்களுக்கும் தெரியும் எதனால் என்ன இதுன்னு, எதையும் எதிர்பார்த்தும் பழகலை, அப்படியே போயிட்டு இருக்கு. பெருசாக கண்டு எனக்கும் அப்படியே இது நம்ம பேச போனால் நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே தான் இருக்கும். நம்ம ஸ்கூலில் நம்ம கூட படிக்கிற பையன் மிஸ்ஸு பையனா ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே ஹேட்டு அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது நம்ம பார்க்குற விதம் இல்லை, நம்ம எப்படி பழகிற விதம் அதில் தான் இருக்குது. ஸோ அத்தனை பேர் எப்படி பார்த்தாலுமே எனக்கு அவன் யாருன்னு தெரியும், அவ்வளோதான். அது ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பாக முடியுதுன்னா அது நல்லதுதான் நினைக்கிறேன். பெரிய ஆக்டரோட பையன்பா, நம்ம இந்த லிமிட்ல தான் பழகணும், இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது, இதுக்கு மேலே போச்சுன்னா அவர் நம்மள ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம். ஸ்டார்டிங்ல நான் பழகிறப்போ நானும் அதை நினைச்சேன். நானும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா என்ன இது பண்ணி சில இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா அவன் என்ன ஓவர்டேக் பண்ணி நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவன் அதெல்லாம் என்கிட்ட பண்ணிட்டு இருப்பான். என்னடா இதெல்லாம் கேட்கறான் என்கிட்ட, என்னடா இந்த மாதிரிலாம். அப்போ எனக்கு அந்த பேரியர் உடஞ்சிடுச்சு. ஓகே, நானும் அதுக்கப்புறம் ரொம்பவே எப்படி சொல்றது, இப்படிலாம் பேசிப்பாங்களாடா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வந்து நார்மலா இது பண்ணி பழகிட்டு இருப்பான். ரொம்பலாம் வந்து நான் செலிபிரிட்டி கிட்டு அந்த ஒரு இதுவே இருக்காது. மனநிலையை எப்படி உங்களுக்கு ஏற்றுக்க தோணுது? இப்போ நம்ம ஒன்று ஆக்சஸ் பண்ணும் போது கூட நம்மளால ஈஸியாக அதை வந்து பை பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலுமே வீட்டில் உங்களுக்கு கட்டுப்படுத்துவாங்களா உங்களை? நான் இதெல்லாம் இருந்திருக்கேன். நான் இப்போ நாங்கள் என்னோட லைஃபோட ஃபர்ஸ்ட் 10 years இருக்குல்ல, அது இருந்ததுன்றது ஒரு ஒரு பயங்கரமான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதுக்கு அடுத்த 10 yearsன்றது அப்படியே அங்கேருந்து ஒரு பெரிய ஷிஃப்ட். ஸோ அந்த ஜேர்னி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கப்போ, அது எப்படி வந்தோன்ற ஜேர்னி ஞாபகம் இருக்கிறப்போ இட் இஸ் பெட்டர். எல்லாத்தையுமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவோம். இன்னைக்கு இது இருக்கும், நாளைக்கு அது இருக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி இமோஷன்ஸ் ரொம்ப முக்கியமானதுன்றது மேபி என் வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கலாம். அது நான் ரொம்ப பழக்கப்பட்டிருக்கேன். ஓகே, என் படத்தை பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ நம்ம என்ன சொல்ல போனா, ஒரு ஜூனைல் அந்த ஜெயிலுக்கு அடைக்கிறாங்க, அங்கே போய் ஒருத்தவங்க ரவுண்டு கட்டும் போது இவர் வந்து அந்த MMA தெரிஞ்சனால சண்டை போட்டு நீங்களே ஓகே நான் எப்பவுமே டீசரை பார்த்து டீ கோட் பண்ணுவேன், அது பழக்கம். அதனால இது ஒரு கதையா இருக்குமோ அப்படின்றது என்னோட கதை. நீங்க உங்க கதையை சொல்லிட்டீங்கன்னா ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிருக்காங்க உள்ள. ஆமா, கதையை பத்தி லீக் பண்ணக்கூடாது. ஏன்னா கதையை பத்தி ஸ்கிரீன்ல பயங்கரமா இருக்கும். ஓகே, ரெண்டாவது கண்டென்ட்டும் ஒரு புது கண்டென்ட். அப்படி ரொம்ப ஸ்டோரியை வந்து சொல்லக்கூடாதுன்னு மேலிடத்துல ஆர்டர். ஃபர்ஸ்ட் ரிஷி அண்ணன் வந்துட்டு எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, நாங்கள் சும்மா ஒரு நாள் மீட் பண்ணுறோம். அப்போ வந்து நான் தானே இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு. ரிஷி அண்ணன் வந்துட்டு எனக்கு தெரியும்பா ஒன்று அப்படின்னாரு. ஆனால் எனக்கு அவர் தெரியல. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருப்பாப்ல, அந்த படத்தை பற்றி அதுக்கப்புறம் தான் எனக்கு அவர் போட்டு காட்டுறாங்க. என் கூட ஒருத்தர் இருப்பார் அண்ணான்னு சொல்லிட்டு, அபியானான்னு சொல்லிட்டு. அவர் போட்டு காமிச்சு இவர் அந்த படத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்லி அந்த படத்தை போய் ஒரு நாள் உட்காந்து பார்த்துக்கிறோம். அந்த படத்தில் ஒரு வால் ஒன்று சுற்றிருப்பாப்புல.
அது வந்துட்டு இட்ஸ் எ ஃபென்டாஸ்டிக் சீன். அது வந்து அது ஒரு கிளாஸ், அது ஒன்று இருக்குது. அதுக்கு அது வந்து ஒரு மாஸ் இருக்கணும், அதுக்கு ஒன்று கேரி பண்ணாதான் அது பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து சொன்னேன், ஆனால் அந்த படம் வந்து பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த சீன் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இவர் வந்து படத்தில் நடிக்கிற கேரக்டருக்கும் நேரில் இருக்கிறதுக்கும் அப்படியே வித்தியாசம். ஆமாம், அவர் எப்படி என்ன சொல்கிறாரோ அவர் அதுக்கு மேலே டவுன் டு அர்த். அப்புறம் பயங்கரமாக நடிப்பார். ஒரு கோ ஆக்டரை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சு, ஏன்னா நான் புதுசு, எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் ஏற்கனவே 2-3 படம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறப்போ இப்போ தம்பி நீ புதுசு என்ற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், ஒரு ஆட்டிடியூட். நான் சொல்கிறத பண்ணி இல்லை சொல்கிறத பண்ணி நம்ம பேசுகிறோன்னா அது ஏற்றுக்க மாட்டாங்களே. ஆனால் எனக்கு இது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னால் கூட அப்படியா சரி பண்ணிக்கலாம், ஆனால் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குண்ணா, இப்படி போய்க்கலாமாண்ணா அப்படின்னா ஓகே அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஒன்று கொடுக்குறப்போ இருக்குல்ல. அந்த புது பையனை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டா அந்த அதை எல்லாமே படத்துக்கான எஃபர்ட்டாகவே இருக்குல்ல. அது ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வண்டர்ஃபுல் ஜேர்னி அவரோட. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இல்லை நானும் தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் போய் பேசலை, தம்பி தான் வந்து பேசினாங்க. எனக்கு நிறைய சேனலில் ஒரு சில வந்து ரொம்ப ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் அப்போ சொன்னேன், டேய் ஒரு நாள்லடா ஒரு 2 நிமிஷம் பழகடா, பழகி பாரு, 24 கேரட் தங்கம். உண்மையிலே வந்து சேதன பையன் எப்படி இருப்பாப்புல, உண்மையிலே சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஆட்டிடியூட் கிடையாது. ரெண்டாவது வந்து பெரியவங்க சின்னவங்க அசிஸ்டண்ட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக பழகுவாப்புல. பட் ஆனால் இந்த ப்ரொஜெக்ஷன் தான்ல, வெளிலேருந்து வரும்போது இப்போ நம்ம பேசும்போது நீங்கள் சொல்கிறது வந்து பேசி பார்த்தா தான் ஒருத்தவங்களுடைய கேரக்டர் தெரியும். நம்ம வந்து இப்போ நம்மளே ஸ்கூல் டைம்ஸை பார்க்கும்போது கூட என்னடா அவன் முறைச்சிட்டு வரான்னு பார்ப்போம், அவன் தான் ரொம்ப ஜாலியாக இருப்பான். அது மாதிரி தான் இப்போ இங்கேயும் அப்படின்னும் போது அந்த கண்டென்ட் ஒன்று போச்சுல நீங்கள் பேசும்போது, இவனுக்கு என்ன அவனுக்கு பேசவும் தெரியல, இவன் எப்படி நடிக்க போறான்ற ஒரு கமெண்ட் எல்லாம் பாஸ் ஆகும்போது, ஐயோ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பிச்சிருக்காப்புல பாருங்க. பாருங்க ஃபைட்லாம் வந்து நான் அவ்வளோ லைவாக பண்ணாங்க. ஓகே ஃபைட் ஹார்ட் ஒர்க்கு. மாஸ்டர் என்ன சொன்னாலும் நோன்னு சொல்ல மாட்டாப்ல. ஓகே மாஸ்டர் சொல்ல அவ்வளோ நீங்கள் வேணா எழுதி இன்டென்ஸா பண்றது. அடுத்த ஜென்ரேஷனில் ஒன் ஆஃப் த ஸ்டாராக இருப்பாங்க பாருங்க. இல்லை கண்டிப்பாக நடக்கும் தம்பி பாருங்க. இல்லை இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி நீங்கள் இது மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் வாரிசு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க. அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற பசங்க அவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனால் தம்பி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஒரு புது ஆர்டிஸ்ட் சொல்லி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தா கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன ஒரு 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 எப்படி சொல்கிறது நெகட்டிவிட்டியாக நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து விஜய் சேதுபதி பையனாக இல்லாமல் நம்ம ஒரு காமனாக இருந்ததுன்னா எனக்கு இந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஏன்னா இதனால தான் நான் அவ்வளோ விஷயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டாரோட பையனால தான் என்னை இவ்வளோ டார்கெட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. இப்போ ஒருவேளை இப்போ இந்த படமே நல்லா இதானாலுமே என்னப்பா அவங்க ஃபேக் ரிப்போர்ட்ஸ் வச்சு படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க போல, ஃபேக் ரிவ்யூஸ் வச்சு படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க போல, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன்ஸை காட்டுறது இதெல்லாம் ஈஸி தானே அப்படின்ற ஒரு அப்படி கூட டர்ன் பண்ணுவாங்கல்ல, மேபி பாசிட்டிவாக இருந்தாலுமே. ஸோ இதுக்கும் நீங்கள் எப்படி தயாராக இருக்கீங்க அப்படின்றது என்னுடைய கேள்வியாக இருக்குது. நம்ம வேலை அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நிமிஷம் எவனா ஒருத்தன் டேலண்ட் இருக்கு ரெடி ஆகிட்டு, யாராவது ஒருத்தர் ரெடி ஆகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு அடுத்து போகணுன்றதை பார்க்கணுமே தவிர ஏற்கனவே நடந்தது இல்லை என்ன யார் பேசுகிறா அப்படின்றத கேட்கக்கூடாது, கேட்கவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கற்றுக்க வேண்டிய பாதை இன்னும் நிறையா இருக்குது, பெருசு. நம்ம இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா அங்கே போகிற டைம் வந்து லேட் ஆயிரும். ஸோ ஆனால் அங்கே போகிற வேலையை தான் பார்க்கணுமே தவிர இதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்ற. இப்போ இன்றைக்கே இந்த படம் என்ன பேசுவாங்க எப்படிலாம் கேட்டாலுமே நாளைக்கு அடுத்த வாட்டி அடுத்த வேலை என்ன பார்க்க போகிறோம், இதோட பெட்டராக என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன இதில் இப்போ இதில் ஒரு சில ஃப்ளாஸ் இருந்திருக்கலாம் பார்க்குறப்போ, இது சரியில்லை அது சரியில்லை யாராவது சொல்லுவாங்க. நம்மளுக்கு எது சரியில்லை, இது நம்ம நினச்சி பண்ணோமா இல்லை இங்கே வேற கன்வே ஆகுதா, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கணுமே தவிர இதை பற்றி பார்க்க தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஃபைன் லோட்டு கண்டிப்பாக டாட் பார்த்துருப்பார்ல? பார்த்துட்டாருண்ணே. என்ன சொன்னார்? நல்லா ஹாப்பியாக தான் இருந்தாருண்ணே, செம்ம ஹாப்பி. கட்டி பிடிச்சி உமாலாம் கொடுத்தாரு. நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, கண்டிப்பா நம்மளுக்காக சொல்றாரோ அப்படின்னு, அது ஒன்று இருக்கு. நீங்க கேட்டீங்களா? இல்ல உண்மையா பார்த்து சொல்லுப்பா அப்படின்ற மாதிரியா? உண்மையா பார்த்து சொன்னப்பா எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. சூப்பர், நீ இப்படி பண்ணுவேன் நான் நம்பல, பண்ணியிருக்க அப்படின்னாரு. ஓகே, நானும் அவரோ பேசிக்க மாட்டோம் இதை பத்தி, புரியுது. ஏன்னா அதை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதுனால சினிமா பத்தி எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கும் பேச. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் இப்படி ஒருத்தர் பேசுறப்போ நம்மளுக்கு அது புரியுமான்னு தெரியாது. சரி இதை பற்றி பேசணுமா, ஓகே வேணாம் விட்டுடலாம் அப்படின்றது மற்ற டாபிக்லாம் பேசணும் தவிர இதை பற்றி அவ்வளோ பேச மாட்டேன். ஓகே, அப்பா எப்படி சினிமா அணுகுறாரு, ஒரு ஸ்கிரிப்ட் அணுகுறாரு அப்படின்றத அவர் கூட உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது தெரியுமா, இல்லை எப்படி அவர் கதைகள் கேட்குறாரு சூஸ் பண்ணுறாருன்ற அதை கிராக் பண்ண யோசிப்பீங்களா? ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் படங்களோட கதைகள் கேட்கும்போது நீங்கள் சொல்லவோ உட்காந்து கேட்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் அப்பாவை இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ட்ராக் நீங்கள் பிடிக்கும் போது அப்படி தானே இருக்கும், லைக் உங்களோட ட்ராக். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு படத்தோட கதையை அணுகணும், ஒரு படத்தை எப்படி சூஸ் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்? ஓகே, இப்போ நீங்கள் இருக்கீங்க,
இப்போது இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா? இல்லை. ஒன்னொரு வேலையை நீங்கள் தான் பார்த்து தானே கற்றுக்கிட்டீங்க. அதே மாதிரி தான் நானும் இதை எடுத்துக்கிட்டேன். இது எதுவோ சரியோ தப்போ அதை நான் சூஸ் பண்ணுறதுலையும் நான் மூவ் பண்ணுற விதத்துலேயே இருக்கட்டும்னு அவர்கிட்ட சொன்னேன். அண்ட் ஹி வில் பெஸ்ட் த சேம் திங். நீ அதை பண்ணுறது தான் உனக்கு ரைட். ஏன்னா நான் இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கலாம், நாளைக்கு அந்த விஷயம் உன் லைஃப்பில் தப்பாக இருக்கலாம். ஸோ அதனால உன் டிசிஷன்ஸை நீ எடுத்தால் தான் உனக்கு தெரியும் எது தப்பு எது ரைட்டுன்னு. அதனால நீ அப்படியே எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நானும் அப்படி எடுக்க தான் விரும்புகிறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுறப்போ நாளைக்கு அது தப்பானா கூட அதுலேருந்து அந்த ப்ராசஸ்லேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். அந்த ப்ராசஸ்லேருந்து ஒன்று எடுத்து ஓகே நம்ம இப்படி சூஸ் பண்ணனால இது தப்பாக போயிருக்கு, அடுத்த வாட்டி நம்ம அப்படி சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு லேர்னிங் நம்மளுக்கு இருக்குல்ல. அவ்வளோதான். எல்லா சுற்றி லேர்னிங் தான் நம்ம வரோம். சூப்பர் ஐயா, நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வேற சொல்லுமா? சாரி. ஜூலை 4th ஃபீனிக்ஸ் வருது. நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம், நீங்களாம் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ பாய்ஸ். தேங்க்யூ. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் BCom BCA BBA BSc படிக்க ஜெயனன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை.